நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தள்ளு தள்ளு தள்ளு. என்னாச்சு டாக்டர், நான் தான் போன்ல பேசுனேனே, பங்கார ரிலேட்டிவ். இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்திருக்கனே. எவ்வளவு நேரமா இந்த குழந்தைக்கு பிக்ஸ் இருக்கு? டாக்டர், அரை மணி நேரமா தான் இருக்கு டாக்டர். அரை மணி நேரமாவா குழந்தைய ஃபிட்ஸோட வச்சிருக்கிறது? உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம்? இல்ல சார், நான் தான் அவங்களை இங்க கொண்டு வர சொன்னேன். குழந்தையோட அம்மா அப்பா யாரு? ஏன் உங்க குழந்தையோட வரல? சொல்லுங்க, குழந்தை உங்க அண்ணன் குழந்தைன்னு சொல்லுங்க. அத சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? டாக்டர்கிட்ட போன்லயே சொல்லிட்டோம், குழந்தை என் அண்ணன் பொண்ணு தான். பாவம், அதுக்கு அம்மா கிடையாது. எங்க அண்ணன் ஊருக்கு போயிருக்கிறான். குழந்தை எங்க வீட்டுல தான் வளர்றா. அதான் நாங்க கூட்டு வந்தோம். ஏன் உங்க வீட்டுல லேடிஸ் யாருமே இல்லையா? குழந்தை வச்சிருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே இவ்வளவு நேரம் ஃபிட்ஸ் வந்து வச்சிருக்க கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு காய்ச்சல்னா டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம மருந்து மாத்திரை கொடுக்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல, அதான் வந்துட்டாங்கல்ல, இப்ப நம்ம பாத்துக்கலாம். சொல்லுங்க டாக்டர். குழந்தைய உடனே அட்மிட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். டிப்ஸ் போடுங்க. நம்ம வழக்கமா போடுற இன்ஜெக்ஷனே கலந்து போடுங்க. குழந்தை சரியாயிடுவா. ஓகே. கம் ஆன், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட பேச. சரி டாக்டர். யார்கிட்டடா கூட்டிட்டு போறீங்க? நல்ல குழந்தையா பிடிச்சிருக்கீங்க. நம்ம விஷ்ணுகாருக்கு தான் டாக்டர். குழந்தைக்கு முன்னாடியே பிக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் போல இருக்கு. குழந்தைய இங்கே வச்சுக்க போறீங்களா இல்ல ஃபாரினுக்கு அனுப்ப போறீங்களா? ஃபாரினுக்கு தான் டாக்டர். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறோம். ஹார்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்ல பொண்ணு தான். விஷ்ணுவை கேட்டதா சொல்லுங்க. ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருந்தா குழந்தை நல்லாயிடுவா. நான் பாத்துக்கிறேன். பார்க்கலாம். குழந்தைக்கு எப்பத்துல இருந்து காய்ச்சல் இருக்கு? காலையில இருந்து இருக்குது. காலையில இருந்து இருக்குன்னா அப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூட்டிட்டு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? காய்ச்சல் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க புதுசுன்றதால எங்களுக்கு தெரியாது மேடம். டேய் கம்முனு இரு. என்னது புதுசுன்றதுனால தெரியாதா? என்ன சொல்றீங்க நீங்க? எங்க அண்ணி தவறி போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது மேடம். இது வரைக்கும் அவங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இப்ப புதுசா பாக்குறதுனால எங்களுக்கு தெரியல. அதனாலதான் இவன் அப்படி சொல்றான். சரி சரி, நீங்க போய் வெளியே நில்லுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நாங்களும் இங்கேயே இருப்போம். நாங்களும் குழந்தைய பாத்துக்குவோம்ல. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நாங்க தான் பொறுப்பா பாத்துக்க முடியும். பார்க்க வேண்டிய நேரத்திலே பார்க்கல, இப்ப பாத்துக்குவீங்களா? வெளியே போய் நில்லுங்க, இல்லன்னா டாக்டரை கூப்பிடுவேன். டாக்டர், டாக்டர். அம்மா அம்மா இரு இரு, நாங்க போய் வெளியில இருக்கிறோம். டேய் வாடா. இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னக்கா வந்ததுல இருந்து அந்த ரெண்டு பேரையும் வறுத்து எடுத்துட்டு இருக்க? என்ன விஷயம்? இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இவனுங்க என்னடானா ஏன் குழந்தைன்னு சொல்றானுங்க. அவனுங்க முகத்தை பார்த்தாலே நல்லவனுங்க மாதிரி தெரியல. அதான் குழப்பமா இருக்கு. டே பாபு, அந்த நர்ஸ் முகமே சரியில்லடா. நம்ம ரெண்டு பேர் மேல டவுட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டேய், டாக்டர் நமக்கு வேண்டியவர் தான். நர்ஸுக்கெல்லாம் டவுட் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், அவ போலீஸ்க்கு எதனா தகவல் சொல்லிட்டா? 1-2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. இருந்துட்டு போவோம். அதுக்கு மேல எதனா குடைச்சல் கொடுத்தா டாக்டர்கிட்ட சொல்லி மாத்தி விட்டுருவோம். இது சாதாரண விஷயம் இல்லடா. குழந்தைய பத்திரமா பாஸ் கிட்ட கொண்டு போகணும். இல்லன்னா பாஸ் டென்ஷன் ஆயிருவாரா, கொலையே பண்ணிடுவார். தெரியும்ல? தெரியும், பாத்துக்கலாம்டா. குழந்தைக்கு ஃபிட்ஸ் நின்னுடுச்சு. மெடிசின் கொடுத்துருக்கு. குழந்தை தூங்குறா. யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அடுத்த ஃபிட்ஸ் எப்ப வேணாலும் வரலாம். சரிங்க சிஸ்டர், நாங்க பாத்துக்கிறோம்.
இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கா? சரியான நேரத்துல மாத்திரை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறியா? இத முதல்ல கழிச்சு விடுறேன். ஏ மல்லி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி 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 சாரி. மல்லி, உனக்கு இங்க என்ன வேலை? யாரையும் ரூம் பக்கம் வர வேண்டாம்னு சொன்னல. அது வந்து அடுத்த மாத்திரை எப்ப போடணும்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். தெரிஞ்சா அந்த நேரத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கலாம்ல. உங்க யாரோட உதவியும் வேணாம் தான் நானே தனியா வந்து படுத்து கிடக்குறேன். அதுக்கப்புறமும் எதுக்கு இங்க வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த டேப்லெட் அங்க வை, கிளம்பி போ. அம்மா, நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? ஆ, ஏதோ இவன் நேரா வராம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தாளா? எதுக்கு இவ இப்படி வரா அப்படின்னு பார்க்கதான் நான் இங்க வந்தேன். சரி, பாத்துட்டல, நீ கிளம்பி போ. மல்லி, போ. ஏ ராஜி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அவளுக்கு தலையை பிடிச்சு விட வேண்டியதானே? நான் தாராளமா பண்ணலாமே. என்ன மல்லி, பித்த வந்தியா? ஆமா. ஆனா இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி வாமிட் வருதுல்ல? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நானே கூட பார்த்தேனே. நாகு உன்னை அன்னைக்கு பாத்ரூம் கூட்டிட்டு போனா. நீ கூட வாமிட் எடுத்தியே. அப்புறம் தோ இப்ப கூட வந்துச்சு. எதுக்காக அடிக்கடி வருது? அப்படியா? அடிக்கடி உனக்கு வாமிட் வருதா? அட ஆமா, வருது. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, தலை சுத்தல் வருது, வாமிட் வருது, எல்லாமே வருது. அது சரியா சாப்பிடாம மல்லி சுத்திட்டு இருக்கால, அதனாலதான் வாந்தி வருது. வேற ஒண்ணும் இல்ல தம்பி. ராஜி, இனிமே மல்லிய நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். நீ பார்த்ததெல்லாம் போதும். நீ எப்படி பாத்துக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கிளம்பு. நடுவுல வந்து காப்பாத்திட்டியா? ஆனா எப்பவுமே நீ காப்பாத்த முடியாது, பாத்துக்கோ. அத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சார், சார். நாகு, கொஞ்சம் யாருன்னு பாருங்க. சரி. ஹலோ சார், என் பேர் பாஸ்கர். எஸ்ஜி கன்சல்டன்சிலிருந்து வரேன். மேல் நர்ஸ் வேணும்னு கேட்டிங்களாமே. வாங்க பாஸ்கர், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்தீங்களே. கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஈவினிங்கே வந்திருப்பேன் சார். மேல் நர்ஸ் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டீங்களாமே, அதான் ஓனர் சத்தம் போட்டு உடனே போக சொன்னாரு. இப்போ வாச்சும் வந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். மேல் நர்ஸா? எதுக்குங்க? ஒரு மேல் நர்ஸை எதுக்கு வைப்பாங்க? இந்த கால்ல அடிபட்டதோட வாஷ்ரூம் போக முடியுமா? அப்புறம் நேரத்துக்கு டேப்லெட் எல்லாம் யார் கொடுப்பா? அதனாலதான் கால் சரியாகிற வரைக்கும் ஒரு மேல் நர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஏஜென்சில இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஏங்க, வீட்ல இத்தனை பேர் இருக்கோம், நாங்க பாத்துப்போம் இல்லைங்க. பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்க, சொந்த பந்தம் இல்லாதவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? கொஞ்ச நாள் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு, அதனாலதான். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசு வலிக்குது. மல்லி இருக்கா, நாங்க எல்லாரும் இருக்கோம், நாங்க உங்களை பாத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் வேண்டாம் நாகு. இவருதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பாத்துப்பாரு. பாஸ்கர், இப்பவே நீங்க டியூட்டில ஜாயின் பண்றீங்களா? ஓகே சார். உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா பெட் போட சொல்லிருக்கேன். இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? இல்ல தனி ரூம் ஏதாச்சும் வேணுமா? நாங்க எப்பவும் பேஷண்ட் கூட தான் சார் இருக்கணும். எனக்கு இங்கேயே ஓகே தான் சார். ஓகே பாஸ்கர், நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும். என்ன கூட்டிட்டு போக முடியுமா? ஓகே சார். மெதுவா சார். மெதுவா சார். இந்த பொண்ணை எங்கேயோ பாத்திருக்கனே, ஆனா எங்கன்னு தெரியலையே. இவ ஏதாவது வீடியோ சேனல் ரன் பண்ற பொண்ணா? ரொம்ப கியூட்டா நல்லா பேசுற மாதிரி பாத்திருக்கனே. என்ன சேனல் அது?
அந்த பொண்ணோட பேரு மட்டும் தெரிஞ்சா மத்தபடி பிடிச்சிடலாம். அவ பேர்லயே சேனல் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பொண்ணுக்கு கேஸ் ஃபைல் போடலைல, அதை வச்சு பேரை கேட்டுருவோம். அக்கா, ஒரு நாள் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போனா எப்ப வேணாலும் மறுபடியும் ஃபிட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இங்கேயே வச்சிருக்கோம். நானும் கிருஷ்ணாவும் இங்கே தான் இருக்கோம். நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ, குழந்தைக்கு மெடிசன் கொடுத்துருக்கு, அவ தூங்கிட்டு இருக்கா. இங்க உட்காந்து போன் பேசுறீங்க? இல்ல சிஸ்டர், வீட்ல குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு டென்ஷனா இருக்காங்க, அதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, குழந்தைக்கு ஃபைல் ரெடி பண்ணணும். குழந்தையோட பேர் சொல்லுங்க. குழந்தையோட பேரு அது குழந்தையோட பேரு என்னது? குழந்தை பேர் தெரியாதா? உங்க ரிலேட்டிவோட பொண்ணுன்னு தானே சொன்னீங்க? யார் ரிலேட்டிவ் பொண்ணு இல்ல, என் கூட இன்னொருத்தர் வந்தார்ல, அவரோட ரிலேட்டிவ் பொண்ணு. என்னடா, என்ன விஷயம்? குழந்தையோட பேர் கேக்குறாங்க. குழந்தையோட பேரு ஏதாவது ஒரு பேர் அடிச்சுடுறா. விக்னேஷ். விக்னேஷா? என்ன சொல்றீங்க? கேர்ளா இருக்கா, பையன் பேர் சொல்றீங்க? ஞாபகம் வந்துச்சு, வெண்பா. வெண்பான்ற பேரு எப்படி விக்னேஷ்னு சொல்ல முடியும்? உண்மையிலே குழந்தை உங்க குழந்தை தானா? எனக்கு சந்தேகமா இருக்கு. சிஸ்டர், இவரோட அண்ணன் பேரு விக்னேஷ், இவ பேரு வெண்பா. ஸ்கூல்ல வெண்பா விக்னேஷன் தான் பேரு, வீட்ல வெண்பான்னு தான் கூப்பிடுவோம். அதான் அப்படி சொல்லிட்டான். இப்ப இவ்ளோ சொல்றீங்க, அப்ப கேட்டப்ப பேரே தெரியாதுன்னு சொன்னீங்க. பேர்ல இவ்வளவு குழப்பம் இருக்கிறதுனால இவன் வந்து சொன்னாதான் சரியா இருக்கும்னு நினைச்சேன். சரி, குழந்தையோட வயசு? 8 வயசு. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சொல்றீங்க? ஏன்னா 8 வயசு பொண்ணை தானே தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தோம். என்னங்க யோசிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. இப்பதான் குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடணும் சிஸ்டர். அப்படியா? அப்ப டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் மேடம், இப்பதான் பர்த்டே கொண்டாடணும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். அதான் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு தேதி என்ன? 27. போன வாரம் 27 2020 மேடம். ஏங்க, 8 வயசுன்றீங்க, 2020ன்றீங்க. கணக்கு வச்சு பார்த்தா 6 வயசு தானே ஆகுது. சிஸ்டர், நான் கணக்குல வீக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வீட்ல இருக்கிற லேடிஸ் தானே மேடம் தெரியும். சிஸ்டர், அவங்க அன்னைக்கு தான் சிஸ்டர் தெரியும், அவங்க வேற இறந்துட்டாங்க, அதான் எல்லாம் மறந்து போச்சு சிஸ்டர். சரி, குழந்தையோட பிளட் குரூப் சொல்லுங்க. ஏ, உங்களுக்கு பேரே தெரியாதுன்னு சொன்னீங்க, எப்படி குழந்தையோட பிளட் குரூப் சொல்றீங்க? பிளட் குரூப்லாம் செக் பண்ணி தானே தூக்கணும், அதனால தான் சொல்லிட்டேன். ஆமால, சொல்லக்கூடாதுல்ல, சாரி சிஸ்டர். நீங்க என்ன பிளட் குரூப் சொன்னீங்க? ஓ சிஸ்டர். ஏ கிருஷ்ணா, என்கிட்ட ஒரு தடவை நீ ஏன்னு சொல்லியிருக்கல. பிளட் குரூப் எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுங்க. தப்பான பிளட் ஏத்துனா பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க, தெரியும்ல? அப்ப நீங்களே செக் பண்ணிக்கங்க சிஸ்டர். நான் ஓ குரூப், அதனால என் அண்ணன் பொண்ணுக்கு ஓ குரூப்னு நினைச்சேன். ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரே பிளட் குரூப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். சிஸ்டர், ஃபிட்ஸ் வந்தா பிளட் இல்லாம ஏத்துவாங்க? பிளட் எல்லாம் ஏத்த மாட்டோம், இதெல்லாம் ப்ரொசீஜர், ஃபைல்ல நோட் பண்ணி வைப்போம். சரி, குழந்தையோட அப்பா எங்க வேலை பார்க்கறாரு? டேய், நீ சொல்றா? கம்ப்யூட்டர்ல சிஸ்டர். நான் கூட தான் கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பேன், நான் அதை கேட்கல, ஆபீஸ கேட்டேன். ஆபீஸ் எனக்கு தெரியாது சிஸ்டர். உங்க அண்ணனோட ஃபோன் நம்பராவது சொல்லுங்க. ஃபோன் நம்பர் இப்பெல்லாம் யாருக்கும் ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கிறது இல்ல, மொபைல பார்த்து கூட சொல்லுங்க. அப்பாவோட ஃபோன் நம்பர்லாம் எதுக்கு சிஸ்டர் கேக்குறீங்க? ஏதாவது எமர்ஜென்சினா குழந்தையோட அப்பாவை கூப்பிடணும்ல. அதான் நாங்க இங்க தானே இருக்க போறோம். நீங்க இங்கேயே இருந்தாலும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது எங்களோட கட்டாயம். ஃபோன் நம்பர் சொல்லலாமா வேண்டாமா? நர்ஸ், இங்க என்ன பிரச்சனை? பேஷண்ட்டுக்கு ஃபைல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்டா நிறைய டீடைல்ஸ் தெரிய மாட்டேங்குது சார். இவங்க பங்காரம் சாருக்கு தெரிஞ்சவங்க, தெரியும்ல? அப்ப இந்த ஃபைல் ஃபில் பண்ண வேண்டாமா சார்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க.
அவ ரொம்ப நோன்றானா அவ. ஃபைல் ரெடி பண்றது ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர். அதனால கேள்வி கேக்குறாங்க. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஆனாலும் அவன் ரொம்ப நோன்றானே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விடுறா. அந்த பொண்ணு முகத்துக்கும் அந்த ஆளு முகத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. கேக்குற கேள்விக்கு அவ்வளோ சொதப்புறாங்களே. அண்ணன் பொண்ணுங்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் கூடவா தெரியாம இருக்கும்? நிச்சயம் இவ வேற யாரோ தான். நானும் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. ஏய் வசந்தி, நீ எப்ப வந்த? நீ ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். உனக்கு நைட் ஷிஃப்ட் தானே? வேலன் சார் தான் என்னை இப்பவே வர சொல்லிட்டாரு. எமர்ஜென்சி வார்டுல தான் நான் இருக்கனே. அப்புறம் எதுக்கு ஒன்ன வர சொன்னாரு? தெரியலடி. ஆமா, நீ என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு எமர்ஜென்சி வார்டுக்கு ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ். நான் தான் அந்த கேஸ் அட்டென்ட் பண்ணேன். அந்த பொண்ணு கூட 2 ஆம்பளைங்க வந்திருக்காங்க. 2 பேரையும் பார்த்தா ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா அது எங்க அண்ணன் பொண்ணுன்னு சொல்லி அண்ணி இறந்துட்டாங்கன்னு ஏதேதோ கதை சொல்றாங்க. நானும் அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஏதோ தப்பா இருக்கு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏ பார்வதி, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா அவங்க டாக்டர் பங்காரம் சாருக்கு தெரிஞ்சவங்களாம். நமக்கு எதுக்குடி வம்பு? நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போவோம். மத்ததெல்லாம் யோசிக்காத. இங்க பாரு, குழந்தைய கடத்துறது எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு. நாம எல்லாரும் கவனமா இருக்கணும். அப்பதான் தடுக்க முடியும். அதெல்லாம் எங்கேயோ நார்த்ல நடக்கும், நம்ம ஊர்ல இல்ல. நீ நிறைய புக்ஸ் படிக்கிறல்ல, அதான் இந்த மாதிரி குழம்பிக்கிற. பேசாம வேலைய பாரு. நான் போய் வேலன் சாரை பார்த்துட்டு வரேன். நிச்சயமா இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்தேன்? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்திருக்கேன், பார்த்துக்கலாம். எனக்கு என்ன சொன்னாங்க? சூப்பரா இருந்துச்சு. சரி, வீடியோ கால் பார்க்கலாமா? தூங்கிட்டு இருக்காரு. நாளைக்கு எங்க இந்த வலி ஏன் இவ்ளோ பயங்கரமா இருக்கு? டேப்லெட்டோட பவர் குறைஞ்சதோ வலிக்க ஆரம்பிச்சிருது. ஓடாத படம் சொல்லு. சரி, ஓகே, சொல்லு. பாஸ்கர், பாஸ்கர், சரி. பாஸ்கர், நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பாஸ்கர், நீ சாப்பிட்டியா? பாஸ்கர், சரி, ஓகே, பார்த்துக்கோ. என்னங்க ஏங்க என்ன கூப்பிட வேண்டியதானங்க? நீங்களே ஏன் சிரமப்படுறீங்க? விழுந்தீங்கன்னா என்ன ஆகுறது? பரவாயில்ல, நீ கையெடு, நான் பிடிச்சிக்கிறேன். ஹலோ ஹலோ மல்லி, விடு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, ஓகே, மல்லி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவரை பாத்துக்கிறதுக்காக வந்தீங்களா இல்ல ஜாலியா போன் பேசுறதுக்காக சாரி வந்தீங்களா? மேடம், இனிமே நான் பாத்துக்கிறேன் மேடம். ஏங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. அவர் விழ போறாரு, அது கூட தெரியாம போன் பேசிட்டு இருக்கீங்க. மேடம், சாரி மேடம், காதுல இயர்பட்ஸ் இருந்தனால சரியா கேட்கல. மல்லி, நான் தான் விடுன்னு சொல்றேன்ல. நீங்க சும்மா இருங்க. காதுல இயர்போன் வச்சிருந்தீங்கன்னா அவர் கூப்பிடுறது இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாதுல்ல உங்களுக்கு. இப்படிதான் நீங்க பேஷண்ட்ட பாத்துப்பீங்களா? சாரி மல்லி, இப்ப நீ விட போறியா இல்லையா? ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா? அவர் உங்களை கவனிக்காம இருக்காருங்க. நீங்க நேரம் கீழே விழுந்திருப்பீங்க. விழுந்தா பரவாயில்ல, அவரை எதுவும் சொல்லாத. என்னங்க சொல்றீங்க நீங்க? அவர் ஒருத்தர் தான் இந்த வீட்ல எனக்கு உதவியா இருக்காரு. நீ ஏதாச்சும் சொல்லி அவரையும் அனுப்பிச்சிடாத. ஏங்க, இத்தனை நாள் அவர்தான் உங்களுக்கு உதவியா இருந்தாரா? நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா? நீ எனக்கு உதவி பண்ணதெல்லாம் போதும். எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். எந்த
ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.